ஸோ ஹே கைஸ் எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் விஜய் ஆதர்ஷ். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்றத பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் வர்சஸ் பஞ்சாப் கிங்ஸ் மேட்ச் வந்து நடக்க போகுது. ஸோ இந்த வீடியோவில் நம்ம லக்னோ சூப்பர் ஜெயின்ஸோடைய ப்ரெடிக்டட் 11 பற்றி பார்த்துலாம், ப்ளஸ் அந்த இம்பாக்ட் பிளேயரை பற்றி வந்து பார்த்துலாம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஓகேவா? ஸோ இந்த ப்ரெடிக்டட் 11ல் யார் யாரெல்லாம் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓப்பனிங் வந்து கேப்டன் நம்ம KL ராகுல் ப்ளஸ் கூட வந்து நம்ம சவுத் ஆஃப்ரிக்கன் பிளேயர் நம்மளோட குவிண்டன் டிகாக் வந்து இருப்பார். ஸோ குவிண்டன் டிகாக் தான் வந்து விக்கெட் கீப்பராக வந்திருப்பார். அண்ட் ஒன் டவுனில் வந்து நம்ம டேவிட் வுட் படிக்கல வந்து எதிர்பார்க்கலாம். அண்ட் அதுக்கப்புறம் மார்க்கஸ் ஸ்டோய்னிஸ் வந்து வருவார். அதுக்கப்புறம் நிக்கலஸ் புரன், அதுக்கப்புறம் தீபக் கோடா, கிருணால் பாண்டியா, அதுக்கப்புறம் எஸ் தாக்கூர், நவீன் ஹுல்லக், அதுக்கப்புறம் வந்து ரவி பிஷ்னோய், மோஷின் கான். அண்ட் இதுதான் வந்து அந்த ப்ரெடிக்டட் 11 இருக்கு. ஃபைனலி ஒரு ஆயுஷ் பதோனியா வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல ஒரு இம்பாக்ட் பிளேயராக வந்து யூஸ் பண்ணுவாங்க. மேபி பேட்டிங் ஃபர்ஸ்ட் அப்படின்னா அவரை ஃபர்ஸ்ட்டே வந்து 11ல் வந்து கொண்டு வந்துருவாங்க, அதுக்கப்புறம் சேஞ்ச் பண்ணுவாங்க. ஸோ ஒரு நல்ல டீம், ஒரு நல்ல பேலன்ஸ்டான டீம் அப்படின்னா நம்ம லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் வந்து பார்க்கலாம். செம்மையாக இருக்குது டீமு, கடப்பார லைனப்பு. ஏன்னா வந்து ஒரு குவிண்டன் டிகாக்ல ஆரம்பிக்கிற அந்த ஒரு விஷயம், கிருணால் பாண்டியா அவர் அந்த பேட்டிங் ஆர்டர் வந்து இருக்குது. இதுக்குள்ளே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஆயுஷ் பதோனியும் கொண்டு வந்தாங்க அப்படின்னா ஒரு 8 பிளேயர்ஸ்னால நல்லா பேட்டிங் பண்ண முடியும். ஸோ பயங்கரமாக இருக்க போகுது இன்னைக்கு மேட்ச். ஸோ இன்னைக்கு PBKS வின் பண்ணுவாங்களா இல்லை லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் வின் பண்ணுவாங்களா அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். என்னுடைய ப்ரெடிக்ஷன் இன்னைக்கு லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் வந்து வின் பண்ணுவாங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ உங்களோட இதுவும் கமெண்ட் பண்ணிடுங்க, யார் ஜெயிக்கிறாங்க அப்படின்றத வெயிட் பண்ணி